ஆடுறான், பாடுறான், ஓடுறான். எங்க ஓடுறான்? இது ஓடி ஓடி ஒழிக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், அவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறேன். வேணா விட்டுரு, புரியல. நம்மளோட 25,000 ரூபாய் தரானா இல்லையா? ஐயோ 25,000 பட்டாணி, நம்ம 2 பேரும் பாய் பாய் பிரதர்ஸ். 6,000 ரூபாய் தான் வாங்கினேன். நாடகம் பிளாப் ஆகும்னு எங்களுக்கு தெரியுமா? 25 6,000. 6,000 ரூபாய் நீ சின்ன வயசுல வாங்குறான், அதுவும் கூட சேர்ந்து வளர்ந்து 25,000 ரூபாய் ஆறான். ஒரு வருஷத்துல இவ்வளவு போச்சாச்சா? 6,000 ரூபாய் இப்போ கொடுக்குறான், 19,000 அப்புறம் கொடுக்குறான். இன்னிச்சா? அரே 19,000. ஓ ஹிந்தி. இந்த 19 6 எல்லாமே பொறிகாலி. இப்போ என்னதான் கொடுக்குறான்? இப்ப என்னடா கொடுக்குறான்? டீ. சொல்லு. நாயர் டீ. வானா 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 வானா, உடம்புக்கு ஆகாது. இது மில்க் பாலாடு எல்லாம் போட்டு கலக்கி வானவா. பிஸ்கெட் மில்க் பிக்கி உடம்பு நல்லது. வானவா. வேற என்னடா இருக்குது? ஊர்ல இருந்து கருவாடு வந்திருக்கு. கருவாடு ரொம்ப நல்லது. அச்சா கருவாடு பாய். மனம் குடம் நிறைந்தது. மோந்து பார். பிளேட்டோட வெஜிடபிள்ஸ் தூக்கி அடிக்கிறது. சாரி பாய்ஜான். என்ன சாரி? தலையில விழுந்திருந்தா கத்திரிக்காய் கஷ்டத்தை விட்டு வேற இடம் கிடைக்கலையா உங்களுக்கு? மேனா கட்டி சரியா போச்சு. வேற அப்படியா இருந்திருந்தா വലിയ ബഹളമായിരിക്കും. പോട്ടെ പോട്ടെ. வாடா மாமா, காமு வந்தாச்சு. എടാ കഥപൂർവ്വമാ ചാഞ്ഞിന് കഷ്കത്ത് ചൊറിഞ്ഞ് നിക്കറായി. കൈയെല്ലാം സാമാനം ഇറക്കി തെറ്റില്ല നോക്ക്. വിടറാ സ്കൂട്ടർ വിടറാ. அப்பா உன்னோடாய்க்கு எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துட்டேன் கேட்டாளா? எங்கேயாக்கும் போய் தொலைஞ்சா நீ 1/2 மணிக்குள்ள வரேனாக்கும் சொல்லிட்டு போனாய். நான் எத்தனை கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா நோக்கு? இலை போட்டாச்சா மாமா? அவன் என்ன தெலுங்குல சொன்னான் எனக்கு தெரியும். நீ போய் சாதம் பரமாறு. கையிடுறா. கையை அலம்பிட்டு பரமாறு. வேண்டாம், நீ சாம்பார் வழிடு. சரி சரி போய் துப்பிட்டு வா. வாய் நிறைய வெத்தலையும் புகையிலையும் போட்டு கொதப்பிட்டு இருக்காய். சாப்பாடுல துப்ப போறாய். அதாக்கும் ஒடுக்க நடக்க போறது. ஆமா அமைச்சரா, நீ வாடி விடு. அப்பா நீ குளிச்சியோ இல்லையோ? அது இருக்கட்டும். சாமா வாங்கினதே எத்தனை ஆச்சு? 532 ரூபாய் வச்சேன். ரசீது எங்க? வர்ற வழியில சுண்ணாம்பு தேய்ச்சி சாப்பிட்டேன். போடுவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரசீது கொடுறா. 32 ரூபாய் வச்சேன். இந்தா பிடிச்சுக்கோ. மறுபடியும் சொச்சோங்கிறாய். ரசீது எடுறா. கை வேலையா இருக்கட்டும் இல்லையோ? கை வேலையா இருக்கு, கால் வேலையா இருக்கும். இந்த பாலக்காடு மணியோட பேர் ஆயிட போறது. ரசீது புரியாத நோக்க. கழுத்தொருப்பாய். நீ அபச்சாரம் ஏதோ சும்மா இருக்கேன். நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஐயோ சாம்பார்ல போட்டுட்டாய். எடா காணலை வந்துடுத்து. போயிடுத்து நீஞ்சிருது. இப்ப அதுவா முக்கியம். எப்படிதான் எடுக்க போறாய்? மீன் பிடிக்க தெரிஞ்சவா யாராவது கூப்பிடலாமா? கரண்டி ஏடுறா. கரண்டியா? மீன் பிடிக்கிற கரண்டி சம்பந்தி காதல விழுந்துட போறது. சாம்பார்ல விழுந்துட்டு காதல விழுந்தா என்ன? நீ கரண்டி ஏடுறா. இந்த கரண்டி கொடுக்குறீங்களா? அது வேண்டாம். அது ஜாங்கிரி கரண்டி, நல்ல கரண்டி. நீ போ, நீங்க உங்க வேலையை பாருங்க. தள்ளி பிடிச்சோம். ஒரு கரண்டி எடுக்கிறது எத்தனை பகலம் உண்டாக்குறாய் நீ. போண்ட என்ன எடுத்துன்னு போறான்? அம்பி, சாம்பார்னா சாம்பார், மணி ஐயர் சாம்பார்னா பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அம்பி, எங்காத்து பேத்து கல்யாணத்துக்கு உங்க அப்பா தான் சமையல். இவற்றை என்னையா சொல்றது? சின்ன மீனை போட்டு தாயா, பெரிய மீனை பிடிக்கணும். இல்லை நன்னாரு நன்னாரு. என்ன பவ்யம், என்ன பவ்யம். என்னங்காலம் தக்களி நூற்றுக்கு மயிறு மாதிரி தெரியறது. கண்ணாடியை வேற காணும். சொல்லிடுறதுதான் ரைட். ஒரு உடனே கேட்க சொல்றேன். எல்லாரும் நல்லா ருசிச்சு சாப்பிடுறீங்க. எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன். The whole thing is fishy. What do you mean? I mean what I mean. But they can't be so mean. என்ன எல்லாரும் மீன் மீன்கிறா? அவ இங்கிலீஷ் மீனை பத்தி பேசிட்டு இருக்கா. அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னா அப்பன்ட்டே சொல்லிட்டு இருக்கா. நீ அதாக்கும் செல்லப்பட்டி எங்க?
എങ്ങനെ അറിയും? நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன் இல்லையோ? ഓ അത് നന്നായി. എല്ലാத்துക്കും ഞാൻ താൻ കിടച്ചേനാ. ഓൻ ചെല്ലപ്പെട്ടിയും സാമ്പാറിൽ പോട്ടെ പോർമാ. நீ சரியான தள்ளி புளியாக்கும். ആ ഞാൻ തല്ലിപ്പുള്ളിയാനാ. നീ എന്നെ വാക്കും? போடா இஞ்சி. ആ നീ ചുക്ക്. ഓ ഭഗവാൻ കൊടുത്താക്കും. நீ பெரிய பிரகலாதன், பகவான் கொடுத்தாருக்கும். போடா. நானாக்கும் இந்த கோலம் போட்டது. ரங்கோலி நானாக்கும் போட்டது. ரொம்ப நல்லா இருந்தது. மாசல்லே அதுமேல நான் ஸ்கூட்டர்ல விட்டுட்டேன். ஓ பரவாயில்லை. நான் இங்க குக்காக்கும். பாலக்காடு மணியேறு தெரியுமா? ஏய் இங்க செல்லப்பட்டியை தேடின்ற ஒரு வயசானவர் இருந்தாரே, ஓ அவரோட மகன் காமேஸ்வரன். ஓ திரிபுர சுந்தரி. காமேஸ்வரன். என் பேரு திரிபுர சுந்தரி. ஓ நல்ல பேரு. പാലക്കാടായിരിക്കും. ഓ എപ്പടി കണ്ടുപിടിച്ചേ? ഓ നമ്മ ഭാഷ നമുക്ക് തരിയാ. ഞാനും പാലക്കാട്. പാലക്കാടാ? എന്നാൽ പ്രോപ്പർ പാലക്കാടല്ല, തൊട്ടടുത്തൊരു കുഗ്രാമം. ഗ്രാമமும் കുക്കാ, நீங்களும் കുക്ക്. പോയിട്ടാ കുഗ്രാമം. அப்பா இப்படி வாரும் பாலக்காட்டு மணியேறு. வாரம் காமேஸ்வரரே, நான் ஒண்ணு தேடிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது தேடிந்தே இருப்பல. செல்லப்பட்டிய காணோம் சொன்னலா? காணோம். அதானே அது நானும் சொன்னேன். இந்த முதல்ல சாவி எப்படி வரதுக்குட்டி கேசரி பொருள் எடுத்து ஸ்டோர் ரூம் லோக் பண்ணாம வந்துட்டான். போய் பூட்டிட்டு வந்துரும். ஓடே இல்லை செல்லப்பட்டிய செல்லப்பட்டி நான் தேடிக்கிறேன். போ. இல்லை நான் வேறு வேணும். நீ என்ன சொன்னா இல்லையா, பகவான் உனக்கு கொடுத்துட்டார். குருவாயிரப்பா. சின்ன குழந்தையாட்ட எக்காலத்தை பாரு. ஷோ திரிபுர சுந்தரி இல்லை, நீ திருட்டு சுந்தரி. ஓடண்டா நில்லு. நான் போலை. இதங்க அப்பா தானே? நான் சொல்றத கேளுங்க. எதுக்கு கேட்கணும்? எனக்கு அப்பவே சம்சயம். அதுக்கு தான் அங்க வந்து எம்எல்ஏ ஈஷினாயா நீ? அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் இதை திருப்பி வைக்கத்தான். திருப்பி வச்சாலும் நிமிர்த்து வச்சாலும் திருட்டு தான் கேட்டேன். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் மானசி தற்கொலை பண்ணிடுவேன். நான் கொலையே பண்ணிடுவேன் கேட்டா. இந்த பாருங்க, சத்தியமா நான் திருடலை. என் பாட்டி இருக்காளா? இந்த தாத்தா பாட்டி கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத நீ. இந்த பாருங்க, என் பாட்டி தான் திருடுவாள். அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து வைக்கிறதா என் வேலை. என் தலையெழுத்து. இந்த பாருங்க, திருடுறா பாத்தீங்களா? பாட்டி சைலன்ஸ். என்ன வார்னிங் கொடுக்கறியா நீ? இல்ல. பாட்டி என்னது? வாடா. நீங்க லோட்டா எடுக்கிறத நான் ஜன்னல் வழியா பாஸ் என்னாகும். கஷ்டகாலம் ஏழை பாட்டி காலை பிடிக்க. இந்த கதையில என்கிட்ட வேண்டாம். இங்க வாடா. உன்னை என்ன செய்யறேன் பார். ஐயோ எல்லாரும் வாங்க, என் பேத்திய கைய பிடிச்சு எடுத்துட்டான். எதுக்கா கையை பிடிச்சு இழுத்தான்னு கேளுங்க. ஏய் சீ, வாய மூடு. பொண்ணாத்துக்கார புள்ளையாத்துக்கார எல்லாரும் வாருங்க. என்னாச்சு போடா. சவட்டில தெரியுமா? அப்பா இங்க வா. கூப்பிடுறா. உங்க அப்பனை கூப்பிட நியாயத்தை கேட்போம். என்னாச்சு? நீங்க போங்க. பாருங்க, என் பேத்தி கோலம் போட்டுட்டு இருந்தா அலங்கோலம் ஆக்கிட்டான். கையாக்கம் பிடிச்சிட்டு ஏய், நான் அப்படி கையை பிடிச்சு இழுக்கல கேட்டா. கை பிடிக்கணும். யாரும் பேசப்படாதே. வாய் முடிச்சு மாறுங்க. என்ன பண்ணான்? என் பேத்திய கைய பிடிச்சு எடுத்துட்டான். அவன் அப்படி எல்லாம் பண்றோம் இல்லையாக்கும். அவனே கடுப்பாருங்க. நானே பார்த்தேன். என்னடா அரைஞ்சிடுவேன். சும்மா இருடா. நீ கைய பிடிச்சு இழுத்தாடா? நீ உன் செல்லப்பட்டி காணும் சொல்லிட்டு இருந்தா நீ. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். கைய பிடிச்சு இழுத்தியா? நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோ. கேட்கறதுக்கு மாத்திரம் பதில் சொல்லு. நீ கைய பிடிச்சு இழுத்தியா? ஆனா பிடிச்சேன். பீம், என்னோட ஷூ எங்க? உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? உங்களை அன்னைக்கு வெளியே போக சொன்னல. என் நிலைமை தெரியாம சொல்லாதீங்க சார். இந்த ஆக்டிங் அழுகெல்லாம் வேணாம். உங்க அப்பா காலத்தை செருப்பா உடைச்சவன் உங்களுக்கு ஷூவா வேணாம். ஹலோ, மதன் சார்கிட்ட பர்சனலா பேசுறேமா? நான் தான் அவருக்கு எல்லாமே. என்கிட்டே சொல்ல. ஹலோ மதன். 1 minute please. You please get out.
and close the door. ஹலோ ஹலோ Yeah. மிஸ்டர் மதுரகோபால் தானே? Yes, this is Madan speaking. உங்க அப்பாவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மேடம், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா செத்து போய் கொஞ்ச நாள் ஆச்சு. இல்ல, உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல சாகல. அதனாலதான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன். மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் நான் உங்க இடத்துக்கு வர முடியாது. வந்தா ஏன் உயிருக்கு ஆபத்து. ஞாயிற்றுக்கிழமை மெட்ராஸ் ஆந்தம் சர்ச்சு கிட்ட 9 மணிக்கு வெயிட் பண்ணுங்க. No, wait. Look here, madam. இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் இப்போ பெங்களூர்ல இருக்கேன். நீ எப்படி பதுவே நீங்க சொல்றது நிஜம்னு நான் எப்படி நம்புறது? என்ன சாட்சி? உங்ககிட்ட நான் பேச வேண்டியிருக்கு. சாட்சி ஒண்ணும் இல்ல. நீங்க மெட்ராஸ்க்கு வந்து நான் சொல்றது பொய்ன்னு ஆயிட்டா அதனால உங்களுக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல. ஒருவேளை நான் சொல்றது நிஜமா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ. பீம், போன்ல விட்டு கேட்டேன். மதன் மெட்ராஸ் போறாரு சார். மதன் மெட்ராஸ் போனான்னா பாம்பே போனான்னா என்னைக்கு எங்களை கழட்டி விட்டானோ அன்னைக்கே குட் பை சொல்லியாச்சு. அதுக்கு இல்ல சார், உங்க பெரியப்பா சாவு ஆக்சிடென்ட் சாவு இல்லைன்னு. ஆமா, பெரிய அப்பா எப்படி செத்தா எங்களுக்கு என்ன? 3வது மட்டும் சாவை பத்தி எங்களுக்கு என்ன ஆக்குற? டேய், ஆமா. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. அவினாஷி நீங்க போலாம். எங்களுக்குள்ள ஏதோ பங்காளி சண்டை பிரிஞ்சாச்சு. நீங்க அப்படி இல்ல, மதன் கிட்ட வேலை செய்றீங்க. இனிமேலாவது வத்தி வைக்காம விசுவாசமா இருங்க. விசுவாசமா இருக்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல. ஏதாவது தகவல் கொடுத்தா தேர் வேண்டுதான். மாடியில இருந்து கீழே தள்ளுவேன். ஓகேவா? இங்கேயுமா? என்னங்க இது? எதையுமே மாடியில வச்சு பேசக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் மாடியில இருந்து தூக்கி போடுறேன்னு சொல்லிக்கிட்டு. நான் வரேன் சார். ஒரு சின்ன வேண்டுதல். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன்னு தயவு செய்து யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஏ ராம், ஏன்டா அவனை விரட்டின? உங்களுக்கு மூளையே இல்ல டாடி. அவன் பேச்ச போய் கேட்டுக்கிட்டு அப்பம் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. இதுல நீங்க சுவாரஸ்யம் காட்டினா உங்க மேலதான் சந்தேகம் வரும். கரெக்ட். டே ராம், அந்த லூசு நம்மகிட்ட சொன்னது அந்த மதன் கிட்ட போய் சொல்லிட்டா? சொல்ல முடியாது டாடி. ஏன்? மதன் பெங்களூர் திரும்பினா தானே. Your attention please. All the passengers proceeding to Mumbai are requested to security check. நான் இங்க வந்திருக்கேன், யாருக்கும் தெரியக்கூடாது. ரகசியம். சரிங்க சார். Come on. சீக்கிரம் எடு. பின்னாடி உயரமா என்னோட ஆளு பீம்னு ஒருத்தன் வருவான். என்னது மேம்? மை குட்னஸ், போர்டா எழுதி கொண்டு வந்து என் பேப்பர்ல நியூஸ் கொடுக்கறதான பிளடி ஃபுட். கம் ஆன். Excuse me. Come on. Quickly. ஃபாலோ பண்ணு. முட்டாள், ரோட்டு விட்டுட்டியடா. அது சரி, இப்ப என்ன பண்றது? 4 ரோட்ல எந்த பக்கம் போயிருப்பான்னு தெரியலையே. அங்க பாரு. ஏய், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? அங்க பாருடா மதன். அவன் எப்படிப்பா வேஷ்டி சட்டை? லூசு, மாறு வேஷம் போட்டு தப்பிக்க பாக்குறான்டா. டேய் சும்மா சொல்லக்கூடாதுடா, அவன் ஜகஜால கில்லாடுறா. சரி, இப்ப என்ன பண்றது? க்ளோஸா ஃபாலோ பண்ணு, விட்டு பிடிப்போம். ஓகே. வாங்க 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 வாங்க. நமஸ்தே. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஜாலியா காணோம்? அரே ஒன்னும் சரக்கு வரலே பதையார். அதான் வரல. இப்ப நம்ம கிட்ட படா சரக்கு கொண்டு வந்திருக்கான். வைரமா தங்கமா? அரே வைரம் யார்கியா வேணும்? விலை ஏறும் இறங்கும், தங்கம் தான் தெடி. இப்போ 10 லட்சம் தங்கம் கொண்டு வந்திருக்கான். ஏங்கப்பா. அரே முதலியார்,
நல்ல பாத்தியா பார்த்து சீக்கிரட்டா சரக்க வித்துரு, உனக்கு நல்ல கமிஷன் தரான். ஏன் கேட்டு 10 வருஷமா என்கிட்ட வியாபாரம் பண்ற, இது வரைக்கும் ஏதாவது தப்பு நடந்திருக்கா? அரிஹம்பத்துல யார் அதை நம்பிதான் உங்ககிட்ட வந்திருக்கிறான். அப்புறம் என்ன சேட்டு, இவ்வளவு தங்கச்சி வச்சுக்கிட்டு ஹோட்டல்ல தங்கின ஆபத்து, அதனால நம்ம வீட்டுல இருந்துருங்க, அந்த ரூம்ல தங்கிக்கங்க. என்ன வேலை, நான் போய் நல்ல பாத்தியா பார்த்து வரேன். பாரு சேட்டு, அவன் ரொம்ப வேண்டியப்பட்டவரு, நல்லபடியா கவனிச்சுக்கணும். நான் வரட்டுமா சேட்டு? ஏண்டா அடிபட்டுக்கிட்டியா? ஏண்டா மடையா எங்க இருக்குன்னு தெரியவானா? ஜெய் அப்ப நான் வரேன் சேட்டு. பால் இல்லைங்க வேலு. அரே நம்ம வெளியில போறா, எனக்கு வேலை இருக்கு, நான் வரல. அரே நிம்பல் இல்ல, நம்ம வெளியில போறா. நிம்பல் முதலாளி வந்தா நீ சொல்றா. எவனோ சொல்றான், எனக்கு என்ன வந்து? அரே நிம்பல் சொல்றா. நிம்பல் இல்லைங்க, நானுங்க. நான் அரே அச்சா 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 நான் சொல்றா. என்ன சொல்றா? ஐயோ கதவை திறந்து பாட்டு போட்டா சேர்த்து ஐயா, யாரா இது கதவை திறந்து பாட்டு போயிட்டாரு ஐயா, என் பொறுப்புல எல்லாத்தையும் விட்டுருக்காரு. ஏதாவது நுழைஞ்சு போயிடுச்சு, நான் எந்த இப்ப சேர்த்து மனப்பாரு மாடு கட்டி வேட்டி எல்லாம் மடிச்சு வேட்டி கட்டி இருந்தேன். வேட்டி இருக்க கட்டாம நோக்கி போற என்னது பட்டணத்துக்கு வந்து சூடு சொன்ன எல்லாம் போச்சு. மனப்பாரு மாடு கட்டி மாடியில துணியை ஒழிச்சு பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மாலையில கொடுத்து போகணும். எனக்கு அம்மா இல்லையே என்ன பண்ணுவே சொல்லுங்க, எனக்கு அம்மா அந்த கதவு சாத்தி கிடக்கு, உள்ள சத்தம் கேக்கு. சேட்டு என்னத்தை போட்டு இப்படி உருட்டுற? சேட்டுதான் போயிட்டானே. சேட்டு மக்கு சேட்டா இருக்கும் போல இருக்க, உள்ள போட்டி போட்டு வெளியே போயிட்டா. எடும்போது போட்டாங்க, பாத்திரம் போட்டி கிடக்குங்க. உள்ள பூனை வச்சு போட்டி போட்டு போயிட்டா, குறுக்க வந்து அவட்ட உடனே சொல்லி உள்ள வச்சு போட்டி போட்டு போயிட்டா. சேட்டு கட்டிக்காரன் பார்க்கத்தான் வருவாருங்க. பூட்டி போவாயோ ரேஷன் கியூல நின்னாத்தா என்னே மண்ணே. யாரோ பட்டம் வைக்காம தச்சு போட்டேன், நான் எப்படி போட்டுக்கிட்டேன் பின்ன இந்த சட்டையை மடப்ப பின்னாடி வச்சு தச்சு போட்டேன். பாட்டத பூனை இருந்துச்சு, பூட்டுதுங்க. பூனை பூட்டி பாட்டு போயிடுச்சா? சேட்டுதான் மறுபடியும் வந்து பூட்டி பாட்டு போயிருக்கா. என்ன சேட்டு, சப்பாத்தியை சுடு சுடு சொன்னீங்க, இப்படி ஆகி போச்சு. ஒண்ணு இப்படி ஆகி போச்சு, ஒன்னு அடுப்புல இப்படி ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் போனா சாப்பிட்டு போடல. சீக்கிரம் 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 சீக்கிரம். ஐயாவுக்கு ஒண்ணு வருமா? ஒண்ணு தர மாட்டிருக்காங்க. சேட்டு அவசரத்துக்கு ஒரு பார்ட்டியை ரெடி பண்ணிருக்கேன், ஹாட் கேஷோட இருக்கான். போய் தங்க போட்டி கூட போ சீக்கிரம்.
சேட்டு இத பாருங்க, டாக்ஸியை பிடிச்சிக்கிட்டு இந்த அட்ரஸ்க்கு போங்க. ஜாக்கிரதை, தங்கத்தை கொடுத்தா அவங்க பணம் கொடுப்பாங்க, பத்திரமா கொண்டு வாங்க. போலீஸ் கெடுபடி ஜாக்கிரதை. ஆமா, போங்க போங்க. முதலியா நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்குதியா, நீயே போ. நானா வரையாதையா, பெரிய ஆபத்தான விஷயம் அது. வேலு வேலு, ஐயா இந்த பாரு, இந்த அட்ரஸ்க்கு போ. இங்க வாங்க, இந்த அட்ரஸ்க்கு போய் இந்த பொட்டி அவங்க கிட்ட கொடு. அவங்க ஒரு பொட்டி கொடுப்பாங்க, அதை பத்திரமா கொண்டு வந்துரு. போ போ, காரை எடுத்துட்டு போகட்டுங்களா? கார் இல்ல இல்ல, சீக்கிரம் வரணும். அது நம்ம காரை எடுத்துட்டு போ. காரை எடுத்துட்டு போட்டு வா. அப்ப சரி, சிவப்பு வழக்கு பாட்டா வண்டி நிறுத்துவானே, மஞ்சள் வழக்கு பாட்டா கீர் போடுவானே, பச்சை வழக்கு பாட்டா வண்டி விட்டுவானே. பிரேக் சரியா இல்ல, ஜாக்கிரதை. பிரேக் பிடிக்கிறேன்னு காலை திறந்து காலை ஓடி போடுவேன். அரே முதலியார், பையனை நம்பலாமா? 100க்கு 100 நம்பலாம். அப்பாவி பையன். சேட்டு, அந்த பார்ட்டிக்கு நான் வெளியில போய் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா சேட்டு வருவான்னு சொல்றேன். இப்ப அந்த பையன் போய் என்ன சந்தேகப்படலாம் இல்லையா? அரே முதலியார், நம்ம வீட்டுல போன் இருக்கிறான். நம்ம வீட்டுல போன் இருக்கிறான், ஆனா அது வேலையை செய்யலாம் இல்ல. இந்த ஊர்ல பாதி நேரம் பாதி டெலிபோன் வேலை செய்யாது. அதனாலதான். அச்சா, ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். அடையார் ரோட்ல MDS 6363 கார்ல ஒருத்தர் கள்ளக்கடத்து தங்க கடத்திட்டு போறான். உடனே போல பிடிக்கலாம். MDS 6363 கார் நம்பர். என்னங்க பாவீங்கன்னு பார்த்தா ஒரு காலை விட்டுக்கிட்டு கால்ட்ட பண்றீங்க. யாருக்குங்க? அந்த பெட்டி யாருது? என்றா பெட்டி எடுத்து பெட்டி தேடா. ஏன் என்னடா பெட்டிய? ஆத்தியில துணிதான். என்ன சோப்பு காட்டிங்களா? மஞ்சளா இருக்குதுங்க. காது குத்துறியா? எனக்கு குத்தியாச்சுங்க. தெரியுது. நடா ஸ்டேஷனுக்கு. எங்க? இதடா தங்கம். போலீஸ் காவலோட போலாங்கிறீங்களா? அப்ப சரி, உங்க வண்டியில போக வேண்டாம், என்ற வண்டியில போலாம். உங்க வண்டியில டாப் இல்லீங்க. அடிப்படுவா. கூட்டு போங்க. யாருக்கு போங்க. ஐயா, அட பொறுமையா இரு சேட்டு, வேலு வந்துருவான். எதை காப்பாத்துக்க முதலியா? தங்கம் போனாலும் போகுது, நம்ம பம்பாய்க்கு ஓடி போறோம் முதலியா. காப்பாத்துக்க முதலியா. இப்ப என்ன செய்யறதே தெரியலையே எனக்கு. ப்ளீஸ் முதலியா, காப்பாத்துக்க முதலியா. சரி, வீட்டுக்கு பின்பக்கமா நீ ஓடு, நான் வந்து பாத்துக்கிறேன். வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. என்ன விஷயம்? MDS 6363 ஓண்டி தானே? ஆமா. அந்த காரை சீஸ் பண்ணிருக்கோம், டிரைவர் அரெஸ்ட் பண்றோம். ஏன் சார், ஏன்? அதுல கள்ளத்தங்க இருந்தது. வேலுவை கேட்டதுக்கு நீங்க கொடுத்தா சொல்றோம். ஐயோ, உடனே என்னோட பேசணும். இது என்னங்க அநியாயமா இருக்கு? சரி வாங்க போலாம். ஐயா ஐயா ஐயா, அடிச்சு பாத்தாங்க. அட பாவி, உன்னை என் புள்ள மாதிரி வளர்த்தேன், இப்படி மோசம் பண்ணிட்டியடா. தங்கம் கடத்தியாம, அதுவும் என் கார்ல. ஐயா இல்லைங்க, ஐயா இது நீங்க இது காரு எடுத்து 10 ரூபாய் கொண்டு பாட்டு சொன்னீங்க. இந்த காரை எடுத்துக்கிட்டு போய் ரெட் லைட் மட்டும் நிறுத்த சொன்னீங்க. அங்க நிறுத்த போயிட்டாலும் பின்னாடி வந்து பொழுதுல அடிச்சு பார்த்தாங்க. ஆமாட்டா, தங்கம் கடத்தி அடிக்க அடிப்பாங்க. நீங்களே ஐயா கொடுத்து கார் கொடுத்தேன், அதை ஓட்ட சொன்னேன். எவன்டா உங்ககிட்ட தங்க கட்டியெல்லாம் கடத்த சொன்னது? ஐயா தானே. இன்ஸ்பெக்டர், இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். என்கிட்ட அவனை விடுங்க, உண்மையை வர வைக்க. எல்லாம் சொல்லுவேன். ஆனாலும் பொருளில அடிச்சு நோவ எடுக்கு. வாடாக்க நாம 2 பேரும் உள்ள போயிட்டோம்னா நம்ம யாரும் காப்பாத்த மாட்டாங்க. நீ உள்ள போனேன்னா நான் நாளைக்கே உன்னை வந்து காப்பாத்திடுவேன். தங்கம் கடத்தேங்கிற உண்மையை ஒத்துக்க. நாளைக்கு உன்னை வந்து காப்பாத்திடுறேன்.
வந்துருவேன். இந்த மாதிரி கெக்க பெக்க நடத்தினா அடிக்கத்தான் அடிப்பாங்க. முட்டாள்தம் நடக்காத, புத்திசாலித்தமா நடந்துக்க. அழுவாத. உண்மை ஒத்துக்கிறியா? வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர், இப்ப பையனை கேளுங்க, உண்மையை கக்குவான். உண்மையை சொன்னா அடிக்க மாட்டீங்களா? அடிக்க மாட்டேன். கூட மோலியார் கார் எடுத்துட்டு போய் மோலியார் கார் எடுத்துட்டு போய் அவருக்கு தெரியாம கடத்தினியா இல்லையா? தங்கம் நான் அடிக்கக்கூடாது. அடிக்க மாட்டேன். சத்தியமா இல்ல. ஆமா. என்னாம தங்க என்ன சொன்னீங்க? எல்லாம் ஆமா. எல்லாத்துக்கும் ஆமாங்க. ஐயா சொன்னதுக்கு ஆமாங்க, இன்ஸ்பெக்டர் சொன்னதுக்கு ஆமாங்க. அப்ப எல்லாம் சொல்லி போட்டனுங்க. குற்றவாளியே தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டபடியால் செக்ஷன் 82வது தங்க கட்டுப்பாடு சட்டப்பிரிவின்படியும் செக்ஷன் 135வது சுங்கவரி சட்டப்பிரிவின்படியும் குற்றவாளிக்கு 3 வருட காவல் தண்டனை விதிக்கிறேன். தப்பு பண்ணவங்கள அப்படித்தான் எடுத்துட்டு போவாங்க. தங்கம் நான் நினைச்சிட முடிச்சாச்சு. கூட்டிட்டு போறேன் சொல்லி போட்டு நானும் பாக்குறேன். 3 நாளா அழுதுகிட்டே சாப்பிடாம இருக்க. இப்படியே இருந்தா வெளியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? அதுதான் நடக்காது. எப்படி 3 வருஷம் தண்டனை அனுபவிச்சே தீரணும். சாப்பிடு. எத்தனை வருஷம்? 1000 தண்டனை. ஏன் தம்பி, போலீஸ்ல சிக்கிறது போக 8 லட்சம் தங்கத்தை எங்கப்பா படிக்க வச்சிருக்கிறேன்? கொஞ்சம் சொல்ல. எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏப்பா, எங்கிட்டே கதை இல்லையா? இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன் தெரியுமா? அழுவ கூட விட மாட்டேங்குது. வேலு, உண்மையிலேயே உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அழாதப்பா அழாதப்பா. நானும் சொன்ன மாதிரிதான்ப்பா. ஒரு பணக்காரனாலதான் ஜெயிலுக்கே வந்தேன். என்ன மாதிரி ஏழை, உன்ன மாதிரி ஏமாளிகள் எல்லாம் பார்த்தா பணக்காரனுக்கு இலக்காரன் தான். சரி விடு, முதல்ல சாப்பிடு. சாப்பிடுப்பா. சாப்பிடு. பத்தியா பத்தியா அவசரப்படுறீங்க. இப்படிதான் வாழ்க்கை. எப்பவுமே எதிரியை நெருங்கும் போது முதல்ல நமக்கு பின்பலம் இருக்கா ஐயான்னு பார்த்துக்கிட்டு தான் நெருங்கணும். இப்ப பாரு, முதல்ல இதை வச்சுட்டு அப்புறமா இதை வச்சா வெட்ட முடியாது. எனக்கு ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. ஏன்பா கவலைப்படுற? எல்லாம் புரியும். முதல்ல நீ தைரியமாயிரு. என் அனுபவம், என் படிப்பு எல்லாத்தையும் உனக்கு போதிச்சு 3 வருஷம் கழிச்சு நீ வெளியே போகும்போது உன்னை ஒரு புது மனுஷனா மாத்தி காட்டுறேன். Hands up. துப்பாக்கி எல்லாம் கீழே படுத்து. எல்லாரும் துப்பாக்கி கீழே போடுங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் ஐயா, கோவிச்சுக்க கூடாது. என்னடா வந்த புதுசுல போன மாதிரி இருந்த
இப்ப ரொம்ப திமிரேறி போச்சா? சீ, போடா. என்ன வாத்தியாரே எப்படி? வேலு, இனிமே உனக்கு எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய புத்தி சாதுரியம் வந்தாச்சு. சரி, வேலையை செய். சார், இப்பதான் உள்ள இருந்து வரீங்களா? உள்ள இந்த வேலுச்சாமின்னு ஒருத்தர். எட்ரா எருமை. என்னடா அடையாளமே தெரியல. என்னடா நீ இப்படி மாறிட்ட? நீ என்ன இப்ப பழைய வேலுசாமின்னு நினைச்சிடாத. பாஷையும் மாறி போச்சு, மீசையும் மாறி போச்சு. ஜெயில நிறைய கத்துக்கிட்டு வந்திருக்கேன். வேலு, என்கிட்ட வந்து சேர்ந்துட்டேல்ல, சொல்லு. ஏதாவது தொழில் செய்யணுமா? பணம் எவ்வளவு வேணும்னா நான் ஏற்பாடு பண்றேன். எவ்வளவு வேணும்? 1 லட்சமா, 2 லட்சமா, 3 லட்சமா? வாட் விச் வாண்டட் ஐ கிவ் இட். எனக்கு ஒண்ணு வேணாம். நான் இப்ப எந்த தொழில் ஆரம்பிக்க போறது இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நோ, வேலைன்னு கூட சொல்லக்கூடாது, என்னுடைய லட்சியம். அடே கோமதி, வாமா. வேலு, குட் ஈவினிங். இதான்பா கோமதி, என் சாவித்திரிக்கு ஆஃப்டர்வர்ட்ஸ் பர்த்டே. தங்கச்சி ஸ்கூல்ல படிக்குது. ஆமா, இவர் யாரு? சரிதான் போ. இவர் யாருங்கிறது ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியாச்சு. உனக்கா ஆனால இருந்து ஆரம்பிக்க முடியாது. வேணும்னா எல்லா டீடைல்ஸும் உங்க அக்கா கிட்ட கேட்டுக்க. சாவித்ரி, உள்ள போய் நல்ல சமையல் தயார் பண்ணு. நானும் வேலும் சாப்பிட உட்கார்ந்தோம்னா சிம்பிளி நோஸ் டேஷிங் ஈட்டிங், மூக்க முட்டை சாப்பிடுவோம். கொஞ்சம் இங்கிலீஷ் வீக்காதான்.